வணக்கம். டார்னிங் மற்றும் பேட்சிங் பயிற்சி அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். ஒரு கிழிசலையும் மற்றும் ஒரு ஓட்டையையும் தைத்தல், ஒரு பிளெயின் பேட்ச், ஒரு ஹெம் செய்யப்பட்ட பேட்ச் மற்றும் ஒரு டெக்கரேட்டிவ் பேட்ச் ஆகியவற்றை தைத்தல். டார்னிங் மற்றும் பேட்சிங் செய்வதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள்: டார்னிங் ஊசி, கை ஊசி, தேய்ந்து போன ஆடை, பேட்சர், நூல்கள், டெய்லரின் கத்திரிக்கோல், டெய்லரின் சாக் பீஸ், தையல் மெஷின். இப்போது கிழிசலையும் ஓட்டையையும் தைப்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் துணியின் தையல் மற்றும் வெட்டும் பொசிஷனை கவனமாக ஆராயவும். பின்னர் வெட்டு சுற்றிலும் கோடுகளை மார்க் செய்யவும். தோராயமாக 0.5 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் என அனைத்து பக்கங்களிலும் சமமான தூரத்தை பராமரிக்கவும். இந்த மார்க்குகளை டார்னிங்கிற்கான வழிகாட்டியாக பயன்படுத்தவும். வெட்டப்பட்ட 2 ஓரங்களையும் ஒரு திறந்த ஃபிஷ்போன் தையலுடன் வரையவும். தவறான பக்கத்தில் வெட்டுக்கு செவ்வக மார்க்குகள் மீது டார்ன் தொடங்கவும். இதை செய்ய டார்னிங் ஊசியை பயன்படுத்தவும். முடிந்தால் அதே துணியிலிருந்து நூலை பயன்படுத்தவும். ஆடையின் அடிப்பகுதியிலிருந்து விளிம்பு அல்லது ஃபேசிங் போன்றவற்றிலிருந்து நூல்களை இழுக்கவும். சிறந்த பலன்களுக்கு நீங்கள் வார்ப் திசையில் தைத்தால் ஒரு வார்ப் நூலையும், நீங்கள் வெஃப்ட் திசையில் தைத்தால் ஒரு வெஃப்ட் நூலையும் பயன்படுத்தவும். துணியின் நெசவுக்கு ஏற்ப தைக்கவும், அதாவது ஒரு நூல் மேலேயும் ஒரு நூல் கீழேயும். தையல்களின் வரிசையின் முடிவில் லூப்களை விடவும். சுருங்குவதற்கு தையல்களின் ஒவ்வொரு மாற்று வரிசையிலும் நீண்ட லூப்களை விடவும். அடுத்து ஒரு முக்கோண வெட்டு டார்னிங் கற்றுக்கொள்வோம். முக்கோண வெட்டுக்கு நேராக வெட்டப்பட்ட அதே முறையை பின்பற்றவும். பின்னர் முதலில் வெஃப்ட் வழியில் வேலை செய்ய தொடங்குங்கள். பின்னர் முந்தைய தையல்கள் மூலம் வார்ப் திசையில் தைக்கச் செய்யுங்கள். இப்போது தையல்கள் மூலையில் ஒன்றுடன் ஒன்று இருக்கும். அடுத்து ஒரு ஓட்டையின் டார்னிங்கை கற்றுக்கொள்வோம். ஓட்டையை டார்னிங் செய்வதற்கு முதலில் ஒரு ஓட்டையின் ஓரங்களை ஒரு செவ்வக வடிவம் தெரியும்படி ட்ரிம் செய்யவும். மேலும் ஓட்டையை சுற்றியுள்ள கிழிந்த இடங்களை ட்ரிம் செய்யவும். இப்போது பல தையல்களால் ஓட்டையை அனைத்து பக்கங்களிலும் நீட்டிக்க வேண்டிய ஓட்டைகளை தைத்தல். இறுதியாக மாற்று தையல்களுடன் தைக்கவும். இப்போது ஆடை பழுது பார்ப்பதற்கான பேட்ச் வழிமுறைகளை பார்ப்போம். முதலில் ஒரு பேட்சை தேர்ந்தெடுக்கவும். பேட்ச் ஆடையின் அதே மெட்டீரியலாக இருக்க வேண்டும். துணி உருவானதும் டிசைன்களுடன் பொருந்துமாறு பேட்சை வெட்டுங்கள். மெட்டீரியல் நீடித்ததாக இருக்க வேண்டுமென்றால் அது ஆடையின் அதே எடை மற்றும் அமைப்புடன் இருக்க வேண்டும். எப்பொழுதும் துணியின் நேராக ஒரு பேட்சை வெட்டி பேட்சின் கிரெயின்ஸை ஆடையின் கிரெயின்ஸுடன் பொருத்தவும். இப்போது
ஒரு பிளெயின் பேட்ச் தையல் பற்றி பார்க்கலாம். ஓட்டையின் வடிவத்தை பொருட்படுத்தாமல் பேட்ச் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். கிழிந்து போன இடம் அல்லது ஓட்டையை சுற்றி ஒரு செவ்வக அல்லது சதுர வடிவத்துடன் பாஸ்ட் செய்யவும். பாஸ்டிங்கின் வடிவத்துடன் பொருந்துமாறு ஓட்டையை சுற்றியுள்ள ஓரங்களை ஒழுங்கமைத்து பாஸ்டிங்கிலிருந்து 1 சென்டிமீட்டர் உள்ளே விடவும். ஒவ்வொரு மூலையிலும் 1 சென்டிமீட்டர் மூலைவிட்ட வெட்டுக்களை கிளிப் செய்யவும். ஆடையின் தவறான பக்கத்திற்கு ஓரங்களை மீண்டும் மடியுங்கள். தட்டையாக அழுத்தி ஓரங்களை நீட்டாமல் கவனமாக இருங்கள். பேட்ச் துணி மீது கட் அவுட் பகுதியை வைத்து வெளிப்புறங்களை மார்க் செய்யவும். சுற்றிலும் 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸை சேர்த்து மீண்டும் மார்க் செய்யவும் மற்றும் வெளிப்புற கோடுகளை வெட்டவும். உள் செவ்வக வடிவில் பாஸ்டிங் செய்யவும். துணியின் வலது பக்கங்களை ஒன்றாக இணைக்கும் நிலையில் பேட்சை வைக்கவும். ஆடை மற்றும் பேட்ச் மீது பாஸ்டிங் கோடுகளுடன் பொருந்தக்கூடிய ஓட்டைகளை நடுவில் வைக்கவும். முந்தைய பாஸ்டிங் லைன்களில் பாஸ்டிங் தையல்களுடன் பேட்சை முதலில் சரி செய்யவும். பின்னர் கையால் அல்லது மெஷின் தையல்களை கொண்டு பாஸ்டிங் கோடுகளுக்கு அருகில் தைத்தல். வெட்டப்பட்ட மூலைகளை கவனமாக ஒட்டுவதற்கு கவனமாக இருங்கள். தையல் அலவன்ஸை திறந்து மூலைகளை ட்ரிம் செய்யவும். ஓவர்காஸ்டிங் மூலம் தையல் அலவன்ஸை முடித்து பாஸ்டிங்கை நீக்கவும். அடுத்து ஒரு ஹெம்ட் பேட்ச் தைக்க கற்றுக்கொள்வோம். ஹெம் செய்யப்பட்ட பேட்சுக்கு பேட்ச் பீஸில் ஒரு பெரிய தையல் அலவன்ஸை சேர்க்கவும். அதாவது 1 சென்டிமீட்டர் பதிலாக 1.5 சென்டிமீட்டர் சேர்க்கவும். பிளெயின் பேட்ச் போன்ற பேட்சை இணைக்கவும். ஆடை தையல் அலவன்ஸின் மூலைகளை ட்ரிம் செய்யவும். இரண்டு தையல் அலவன்ஸையும் ஆடையின் மீது தட்டவும். பேட்ச் சீம் அலவன்ஸை அடியிலிருந்து 0.5 சென்டிமீட்டர் திருப்பவும். அதை ஆடையுடன் சேர்த்து பின் அதை ஸ்லிப் தையல் மூலம் ஹெம்மிங் செய்யவும். இறுதியாக பாஸ்டிங்கை நீக்கவும். இறுதியாக ஒரு டெக்கரேட்டிவ் பேட்ச் தைப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வோம். டெக்கரேட்டிவ் பேட்ச்கள் ஆடையின் வலது பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளன. ஆடை துணியுடன் மாறுபட்ட நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். மேலும் காகிதத்தில் ஒரு டிசைனை வரையவும். டிசைனின் வடிவம் உடையில் சேதமடைந்த பகுதியை சரியாக மூட வேண்டும். பேட்சை வெட்டுவதற்கு பேட்ச் துணியில் காகிதத்தை பொருத்தவும். வரையப்பட்ட டிசைனில் காகிதம் மற்றும் துணி இரண்டையும் வெட்டுங்கள். பேட்சை சரியான இடத்தில் பாஸ்டிங் செய்யவும். பேட்சின் வெளிப்புற ஓரங்களில் ஓடும் தையல்களை அமைக்கவும். ஓடும் தையல்களை மூடிய பட்டன் ஹோல் தையல்களுடன் முடிக்கவும். சேதமடைந்த பகுதியில் ஆடையின் ஓரங்களை அடியிலிருந்து ட்ரிம் செய்யவும். 1 சென்டிமீட்டர் தையல் அலவன்ஸை விட்டு அதை
ஓவர் காஸ்டிங் உடன் முடிக்கவும். இறுதியாக எம்ப்ராய்டரி தையல்களால் பேட்சை அலங்கரிக்கவும். விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாக கூறுவோம். துணியின் தையல் மற்றும் வெட்டப்பட்ட பொசிஷனை கவனமாக ஆராயவும். நீங்கள் வார்ப் திசையில் டார்னிங் செய்தால் வார்ப் நூலையும், நீங்கள் வெஃப்ட் திசையில் தைத்தால் வெஃப்ட் நூலையும் பயன்படுத்தவும். பேட்ச் ஆடையின் அதே மெட்டீரியலாக இருக்க வேண்டும். ஓட்டையின் வடிவத்தை பொருட்படுத்தாமல் பேட்ச் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. டார்னிங் மற்றும் பேட்சிங் பயிற்சி பற்றி நீங்கள் நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.